என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்ட ஒரு சிலருக்கும் இந்த புக்கு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஃப்ரம் த ஸ்டார்ட் டு த எண்ட் யார் கில்லர்னு கண்டே பிடிக்கக்கூடாது. பிரேர்னா இஸ் நாட் அலைவ், பிரேர்னா இஸ் டெட். ஒருத்தரையும் சஸ்பெக்டாக எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற சௌரவே பிரேர்னாவை ஏதாவது பண்ணிட்டாரா, அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் பிரேர்னாவை ஏதாவது பண்ணிட்டாங்களா, அஞ்சலி பிரேர்னாவை ஏதாவது பண்ணிட்டாங்களா, ஓ இதில் யாரு கில்லர், இல்லை அது சூசைடா? தி அபி சாப்டருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கனாலும் இல்லை திரும்ப வந்திருக்கீங்கனாலும் தேங்க்யூ ஸோ மச். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒன் அரேஞ்ச்டு மர்டர் பை சேத்தன் பகத்னு இந்த ஒரு புக் படிச்சிருந்தேன். அந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ரீட்ஸாகவும் இந்த புக் இருந்தது. அண்ட் அந்த வருஷம் என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்ட ஒரு சிலருக்கும் இந்த புக்கு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்படி நான் ரெக்கமெண்ட் பண்ணவங்களுக்கு அது ஞாபகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் மாதிரி த்ரில்லர் வெப் சீரிஸ் பார்க்கணும், ஃப்ரம் த ஸ்டார்ட் டு த எண்ட் யார் கில்லர்னு கண்டே பிடிக்கக்கூடாது, ஈவன் கெஸ் கூட பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு புக் வேணும்னா இந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். அப்படி இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, பிரேர்னா அண்ட் சௌரவ் இவங்க 2 பேரோட கல்யாணம் கூடி சீக்கிரம் நடக்க இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி வருஷம் கர்வா சவுத்தில் சௌரவ்காக பிரேர்னா ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அன்னைக்கு ஈவினிங் பிரேர்னாவை மீட் பண்ணதுக்காக சௌரவ் வந்துட்டு இருப்பாரு ஆஃபீஸ்லேருந்து. ஆஃப்டர் ஆல் தட் ரிச்சுவல்ஸ் தானே பிரேர்னா குட் ஈட், அதனால அவசர அவசரமாக வந்துட்டு இருப்பாரு. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சௌரவ் இஸ் நாட் அ ஸ்டீரியோடிபிக்கல் ஆன ஒரு க்ரூம், நாட் குட் லுக்கிங், நாட் வெல் செட்டில்டு. அந்த மாதிரி இப்படி ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பிரேர்னா ஷீஸ் வெரி குட் லுக்கிங் கேர்ள், செல்ஃப் மேட், அவள் ஓனாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பா, நல்ல டீசெண்டாக போயிட்டு இருக்கும் அந்த பிஸ்னஸும். ஸோ அன்னைக்கு ஈவினிங் சௌரவ் வந்து பிரேர்னாவை மீட் பண்ண வரும்போது, பிரேர்னாவை மீட் பண்ணும்போது, பிரேர்னா இஸ் நாட் அலைவ், பிரேர்னா இஸ் டெட். பிரேர்னாவோட வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பிரேர்னா கீழே விழுந்து இறந்து போயிருப்பாங்க. பட் அது சூசைடா இல்லை மர்டரா அப்படின்றதுல எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இந்த கேஸ் போலீஸ் கேஸ் ஆகி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் சரி, பிரேர்னாவோட ஃபேமிலி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, பட் ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப சஸ்பீஷனாக தான் இருக்கும். பயங்கர ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஃபேமிலி, ஒருத்தர் ஒரு ரகமாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரேர்னாவோட அப்பா அம்மாலேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிரேர்னாவுக்கு 2 ஆண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஆண்ட் யூஎஸ்ல செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்களோட பொண்ணு அஞ்சலி, அதாவது பிரேர்னாவோட கசின், பிரேர்னா கூட தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. பிரேர்னாவோட இன்னொரு ஆண்ட் அவங்க கல்யாணமே பண்ணிக்கல, அவங்களும் பிரேர்னா வீட்டில் பிரேர்னா கூட தான் இருக்காங்க. ஸோ இப்படி ஒருத்தரையும் சஸ்பெக்டாக எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரியல் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சராக இந்த ஒரு கேரக்டரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ்லேயே இந்த டெத் நடந்துறதுனால இது இந்த டெத் சூசைடா மர்டரான்ற ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த ஃபுல் ஸ்டோரியாகவும் இருக்கும். அண்ட் இதில் மேஜர் சஸ்பெக்டாக போலீஸ்க்கு யார் இருப்பாங்கன்னா சௌரவ் தான். ஏன்னா அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ இவங்களுக்குள்ள நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சௌரவே பிரேர்னாவை ஏதாவது பண்ணிட்டாரான்னு சௌரவை விசாரிப்பாங்க. பட் சௌரவ்க்கு கண்டிப்பாக தெரியும் இது சூசைட் கிடையாது, பிரேர்னாவை பற்றி அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறனால இது மர்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சௌரவ் அண்ட் அவர் ஃப்ரெண்ட் கேஷவ் இவங்க 2 பேரும் சேர்ந்து போலீஸ் ஒரு பக்கம் விசாரணை பண்ணட்டும், நாம ஒரு பக்கம் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு சொல்லி யார் அந்த கில்லர்னு ஃபைண்ட் பண்ணுற குவெஸ்ட்டில் இறங்குவாங்க. அவங்க ஒரு கேரக்டர்ஸையும் ஃபாலோ பண்ணி யார் அந்த கில்லர் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இதில் பிரேர்னாவோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, பிரேர்னாவை ஏதாவது பண்ணிட்டா அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுதுன்னு நினச்சி ஒருவேளை இந்த பிஸ்னஸ் பார்ட்னர் பிரேர்னாவை ஏதாவது பண்ணிட்டாங்களா, இல்லை பிரேர்னாவோட கசன் ஒருத்தவங்க இருப்பாங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அஞ்சலி. சின்ன வயசுலேருந்தே அஞ்சலியும் பிரேர்னாவையும் கம்பேர் பண்ணி எல்லா விஷயத்துலையும் பேசி ஒரு சைட் ஆஃப் அஞ்சலி இருக்கும், பிரேர்னாவை ஹேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அஞ்சலி பிரேர்னாவை ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்றது எல்லாமே இந்த புக்கில் இருக்கும். ஸோ இதில் யாரு கில்லர், இல்லை அது சூசைடா, அது சௌரவ் கண்டுபிடிச்சாரா இல்லை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களான்றது தான் இந்த புக். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் பயங்கர பேஜ் டர்னராக அவ்வளோ ஹூக்கிங்காக இருக்கும் ஸ்டோரி. அண்ட் கில்லரை வந்து என்னால் கெஸ் கூட பண்ண முடியல. ஸோ அண்ட் ஒரு டிஸ்க்ளைமர் போடணும், இது நான் ஃபைனல் ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் இருக்கிறதுக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா, நோபடி ஷுட் டூ திஸ், பட் நான் போய் லாஸ்ட்டில் யார் அந்த கில்லர்னு பார்த்துட்டேன். ஸோ ஆல் த்ரில்லர் லவர்ஸ் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அதுக்கப்புறம் நான் பெருசாக த்ரில்லர் படிக்கவும் இல்லை, இந்த விஷயத்த நான் அதுக்கப்புறம் பண்ணவும் இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் எவர் ஐ டிட் சம்திங் லைக் தட். ஸோ
அண்ட் பார்த்துட்டு மறுபடியும் வந்து அந்த சாப்டர்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் தான் ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ நீங்க அத பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மூவி பார்த்த மாரி இருக்கும். நான் இதோட ரிவ்யூ கூட அதான் எழுதியிருக்கேன். பயங்கர ஹூக்கிங். இது ஒரு மூவியா கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு சேத்தன் பகத்தோட 2 ஸ்டேட்ஸ் மூவியா இருக்கு. வேற என்ன ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அந்த லிஸ்ட்ல இதையும் எடுக்கலாம். ஸோ நான் என்ன ரிவ்யூ எழுதியிருக்கேன் ஒன் அரேஞ்ச்ட் மர்டர்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஒன் அரேஞ்ச்ட் மர்டர். My most favorite genre is investigation crime thriller. This plot is absolutely worth to be made as a film. Perfect characters blended in a joint family with suspicious relationships. Each knits and ties only near to the end. The detective guy's police department, everything added to the idea that it could be made as a film. Most importantly, the humor worked really well, unlike in other Chetan's work. Here, there are much needed lies, silence, flaws, humor for a perfect investigation thriller. It has begun like a typical crime story. At the very beginning of the chapter happened a death, and the remaining chapters deals with the investigation. Was it a suicide or a murder? Who can potentially be the murderer? A family member, a partner in business, or a soon to be life partner? I can assure you that once you start reading this book, you wouldn't or you couldn't stop yourself from reading this book until you finishes it. 7th March 2024 எழுதியிருக்கேன். எஸ், ஒன் அரேஞ்ச்ட் மர்டர் பை சேத்தன் பகத். என்னோட ரேட்டிங் 4 ஸ்டார். தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃபேவரட் த்ரில்லர் மூவி, வெப் சீரிஸ் இல்ல புக் எதுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.